அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனை உள்ள நம்மவர்களே, என் உயிரினும் மேலான வாழ வைத்து தெய்வங்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். புகுந்தருணம் இது கண்டீர், என்ன சொல்றார்? புகும் தருணம் இது கண்டீர், நம்மவரேன் நான் தான் உரைக்கின்றேன், நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்றெண்ணாதீர். நான் சொல்றதாம்பா தருணம், புகுந்தருணம், புகுந்துருங்க, தொண்டைக்கொடியிலேருந்து ஆக்கினிக்கு ஏற்றுங்க, புகுந்தருணம், புகுந்துருங்க. உள்நாக்கு மேலே தான் புருவம் இருக்குது, புருவம் வச்சு இருக்குது, அங்கே புகுந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். புகும் தருணம் இது கண்டீர், நம்மவரே, நம்ம ஜனங்களே, நம்ம உறவினர்களே, நம் சகோதரர்களே, நம் தாய் தந்தைகளே அப்படின்னு கூப்பிட்றார். நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், நான் தான் சொல்கிறேன், இதை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க, இதை கேளுங்க அப்படின்னு சொல்றார். நான் தான் புகழ்கின்றேன், என் மொழிவோர் பொய்மொழி என்று எண்ணாதீர். நான் பொய் சொல்லலை, நம்புங்க, இதை என் மொழி ஒரு பொய்மொழி இல்லை அப்படின்னு சொல்றார். உகந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை என்றோ. கொஞ்சம் எண்ணி பாருங்க, கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்ற. இந்த உலகிலும் உடைமைகளும் உற்றவரும், கூட பிறந்த சகோதரர்கள் உற்றவர்கள், உற்றவரும் பெற்றவரும், தாய் தந்தையார் பெற்றவரும் பிறரும் நண்பர்களும், எவ்வளோ சொந்த பந்தம் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் நமக்கு உற்ற துணை இல்லைன்னு சொல்றார். உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகள், நாம் வாங்கி வச்சுக்கிற பொருள், நிலம், மோட்ரு, காரு, பங்களா, எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுன்றார். உடைமைகள், இந்த உலகியலும் இந்த உலகமும் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகியலும் உற்ற துணை அன்றே, இதெல்லாம் நமக்கு உற்ற துணை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு கூட வராது, இது உற்ற துணை கிடையாது. இறைவன் ஒரு ஆள் மட்டும்தான் உற்ற துணை, இறைவன் மட்டும்தான் நம்பணும். நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் அவன் தான் நமக்கு உற்ற துணை, எத்தனை பிறவி எடுத்தாலும் அவன் தான் நமக்கு உற்ற துணை அப்படின்னு. இந்த துணையானது மிகுந்த சுவை கரும்பே அப்படின்றார். இந்த துணை எப்பேற்பட்டது? மிகுந்த சுவை கரும்பே, செங்கனி, கோல் தேனே, மெய்ப்பொருளே, மெய்ப்பயனே, உண்மையான பயன் கிடைக்கும், கைப்பொருளே, விலையறியா மணியது, விலையே கிடையாதுன்றார். இந்த துணை நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவமானது மிகுந்த சுவை கரும்பு, கரும்போட இனிப்பு அதிகம், கோல் தேனை விட அதிகம், செங்கனி விட சுவையானது, மெய்ப்பயனி தான். அந்த உடம்பு மெய், இந்த மெய்யினுடைய பயன் இதுதான். மெய்னா உடம்பு, உடம்புடைய பயன். மெய்ப்பயனே, கைப்பொருளே, கையில் இருக்கிற பொருளே, கையில் பொருள் வச்சுக்கிட்டு, கையில் தீப்பெட்டி வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் நெருப்பு கலையிறீங்களே, கையில் இருக்கிற தீப்பெட்டி பற்ற வைங்க, அதை உரைச்சுங்க, அதை உரைச்சா தீ உண்டாயிடும். உருவ மத்தியில் உங்கள் சிந்தனை வச்சிங்கன்னு சொன்னால் தீ உண்டாயிடும். அதான் கைப்பொருளே,
உன் கையில் தான்ப்பா இருக்குது. கையில் வச்சுக்கிட்டே எங்கே பார்த்தாலும் நெருப்பு கலையிறியே, கையில் இருக்கிற நெருப்பு பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்கிறார். மெய்ப்பயனே கைப்பொருளே, இந்த கையில் இருக்கிற பொருளானது விலையறியாமணி, இதுக்கு விலையே கிடையாது, இதுக்கு விலையே யாரும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட இதுக்கு விலையே யாரும் வைக்க முடியாது, இந்த விலைன்னு சொல்ல முடியாது, இவ்வளோ ரூபான்னு சொல்ல முடியாது. அப்போ விலையறியாமணி, அதுக்கு விலையே கிடையாதுப்பான்ட்டார். அது யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்ட்டார். அது தகுந்த தனி பெரும்பதி, தகுந்த தனி பெரும்பதி, தயாநிதி, ரொம்ப சாந்தமான நிதி, தயாநிதி, தகுந்த தனி பெரும்பதி, தயாநிதி. அந்த தயாநிதியை நீ கதியாக வச்சுக்க, அவரை விட்டா வேற கதி இல்லைன்னு இரு, அவர் தான் நம்முடைய கதி. அந்த தயாநிதியை கதியாக வச்சுக்கோ அப்படின்றார். சத்தியமே உரைக்கின்றேன், சத்தியமே உரைக்கின்றேன், பக்தியோடு பணிந்தேன். சத்தியமாக சொல்கிறேன்பா, சத்தியம் பண்ணி சொல்கிறாருங்க, கொஞ்சம் நல்லா உள்வாங்கிப்பாரு. சத்தியமே சொல்கின்றேன், பக்தியோடு பணிந்து, அதை பக்தியோடு பணிந்துருங்க. அதுதான் உள்ள பண்ணுறது தான் பக்தி, வெளி பண்ணுறதுலாம் பக்தி கிடையாது, புறபக்தி. வடலூரில் கட்டி இருக்கக்கூடிய ஞான சபை புறம்தான், அகம் கிடையாது. அகத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்றது தான் புறத்தில் காமிச்சார். அகத்தில் இருக்கிறது தான் சிரசு மட்டும்தான் ஞான சபை. அந்த சிரசு தான் மனித தேகம், கடவுள் வாழக்கூடிய ஆலயம் அப்படின்னு சொன்னார். புறத்தில் காமிச்சார் அதை. அதனால் நம்மளை நீங்கள் வருஷம் தினமும் மாதம் போயிட்டு அந்த புறத்தையே பார்த்துட்டு வராதிங்கப்பா, அந்த புறத்தை பார்த்து அகத்தை பாருங்கன்னு சொன்னார். புறத்தை பார்த்து அகத்தை பாருங்கன்னு தான் சொன்னார். இன்னைக்கு உருவம் இல்லாத கோவில் மாணிக்க வாசல் கட்டணது ஒன்று. இந்த உலகத்திலே இதுதான் வடலூர் தான் உருவமற்ற கோவில். உருவமே கிடையாது, படையல் கிடையாது, எதையுமே வச்சு படைக்க மாட்டாங்க. படையும் கிடையாது, உருவமும் கிடையாது, ஆராதனை எதுவும் கிடையாது. இப்போ ஜோதி காமிக்கிறாங்க, அதுதான் கடவுள் ஒளிமயமாக இருக்கின்றார், அவன் புருவத்தின் நடுவே இருக்கின்றான். அந்த பூட்டை திறங்கள், அந்த பூட்டை திறந்து உள்ளே போங்க, அந்த பெட்டியை திறங்க. சிற்சாப்பில் பொறு சாப்பில் 2 பெட்டி இருக்கும், நாண சாப்பு உள்ள ஒரு பெட்டி இருக்கும், 3 பெட்டி இருக்குது. இன்னும் இது வரைக்கும் யாரும் திறந்து பார்க்கல, திறந்து பார்க்க முடியல, திறக்க முடியல அந்த பெட்டியை. அந்த அளவுக்கு ஒரு பூட்டு போட்டிருக்கார். வள்ளலாருடைய அண்ணன் மகன், வள்ளலாருடைய அண்ணன் மகனுடைய மகளை பொன்னேரி சுந்தரம் பிள்ளை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது சுந்தரம் பிள்ளை ஒரு சமயம் வடலூர் வந்தார். வடலூர் வள்ளல் பெருமானிடம், எனக்கு அதிகமான வறுமை இருக்கிறது, எனக்கு அதிகமாக வறுமை இருக்குது, வருமானம் எதுவும் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. நான் புராண சொற்பொழிவு பண்ணேன், அதுவும் எங்கேயும் அது எப்பயோ ஒரு ரேட்டு தான் கிடைக்குது, அதனால் இப்போ ஜீவனத்துக்கே கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி சொற்பொழிவு பண்ணுறவங்க நிறைய பேர் ஜீவனத்துக்கு கஷ்டப்படுறாங்க, பஸ் ஏறதுக்கு காசு இல்லை கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் சொற்பொழிவு பண்ணி வள்ளல் பெருமா மாதிரி காசு வாங்கலை, பையா அவர் வாங்கலை, வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. அவர் வாங்கின காசை குளத்தில் போட்டார், வீட்டு மேலே போட்டார், கிணத்துல போட்டார். ஆனால் அவருக்கு மாதிரி யாரும் காசு அதுக்கு பிறகு சொற்பொழிவு பண்ணுறவங்களுக்கு கிடையாது. அதுபோல் அவருடைய அண்ணன் மருமகன் சுந்தரம் பிள்ளை, எனக்கு வறுமையாக இருக்குது சாமி, என்ன செய்யலாம்? இவரு மாமனார் தான், சின்ன மாமனார் அப்படின்னு கேட்குறாரு.
என்னுடைய வறுமை தீர்றதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்றார். அது வள்ளல்பெருமான் சொல்றார், நீ சிதம்பரம் செல். சிதம்பரம் சென்று ஒரு 2 நாள் நான் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் தங்கியிரு. அங்கிருந்து இந்த தில்லை அம்பலவானுடைய சார்ஜ் ஆற்றல் ஏறும், உனக்கு ஆற்றல் உண்டாகும். அங்கேயே தங்கிரு, 2 நாளில் நான் வரேன். நீ 2 நாள் அங்கே தங்கிரு, நான் 2 நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்பலவானுடைய அவனிடத்துல உன்னுடைய குறையும் என்னுடைய குறையும் சேர்த்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். விண்ணப்பம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார். இதில் நல்லா உள்வாங்கணும், அவருக்கும் குறை இருந்துருக்குது. என் குறையும் உன் குறையும் சேர்த்து சொல்லுவோம்பா, விண்ணப்பம் வைப்போம்பா அப்படின்னு சொல்கிறார். உன் குறையை நான் தீர்த்துடுறேன், ஒரு 5000 கொடுங்க 10,000 கொடுங்கலாம் இப்போ கேட்குறாங்க. நான் கடையை போட விட்றேன், வியாபாரம் நல்லா பறக்கும் அப்படின்னு சொல்லாதெல்லாம் இருக்காங்க. அவங்க பாவம் முடி கட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் வளர்க்கணும் அப்படி சொல்ல, தில்லை அம்பலவானிடம் முறையிடுவோம், அவனிடத்துல கண்ணீர் விடுவோம், விண்ணப்பம் வைப்போம், உடனடியாக நடக்கும் அப்படின்னார். 2 நாளில் வரேன், அங்கே போய் நீ தங்கியிரு அப்படின்னு சொன்னார். நம்ம 2 பேருடைய குறையும் தீர்த்து கொள்ளலாம் சொல்லி ஒரு பாடலை எழுதி கையில் கொடுக்குறார். ஒரு பாடலை எழுதி, இந்த பாடலை படிச்சுக்கிட்டு நீ அங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். திருவோங்கும் பொற்சபையும் சிற்சபையும் உருவோங்கும் ஆனந்த தாண்டவம், உருவோங்கும் ஆனந்த தாண்டவமும் தருவோங்கு தில்லை நகர் கோரி இருபால், தில்லை நகர் கோரி இருபால் இருவோங்கள் குறையும் இறைக்கு உரைத்து அகற்றி அப்படின்றார். அந்த திருவோங்கக்கூடிய சிற்சபையும் பொற்சபையும் இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். அந்த உருவோங்கும் ஆனந்த தாண்டவம், உருவத்தோடு தான் தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு. தாண்டவமும் தருவோங்கும் தில்லை நகர் கோரி, அங்கே போயிட்டு தில்லை நகரில் போய் இருபால் நம்ம 2 பேருடைய குறையும் அந்த தில்லை நாயகனிடம் முறையிடுவோம், விண்ணப்பம் வைப்போம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருவோங்கள் நம்ம 2 பேருடைய குறையும் இறைக்கு உரைத்து அகற்றி, இறைவனுக்கு உரைத்து அதை அகற்றி விடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலில் போய் நீங்கள் அங்கே படிச்சுட்டு இருங்க, நான் ஒரு நாளில் வரேன் அப்படின்னு சொல்கிறார். அதேபோல் சுந்தரம் பிள்ளை சிதம்பரம் சென்றார். 2 நாளில் வள்ளல் பெருமான் சென்றார் சிதம்பரத்துக்கு. இருவரும் தில்லை அம்பலவானிடம் குறைகளை விண்ணப்பித்தனர், அவருடைய குறைகளை விண்ணப்பித்தனர். அதன் பிறகு தில்லையில் சில நாள் தங்கியிருந்தார் சுந்தரம் பிள்ளை. வள்ளல் பெருமான் சில நாள் இருந்தார், இவரும் அங்கேயே தங்கியிருந்தார் அவர் கூட. ஏன்னா சிதம்பரத்தில் தங்கனாலே உனக்கு அருள் கிடைக்கும், சார்ஜ் உண்டாக்கிடும், மின்காந்த அலைகள் உடம்புல நிறைஞ்சிடும். வள்ளல் பெருமான் சென்னையிலேருந்து வரும்போது நேராக சிதம்பரம் தான் போனார். அங்கே போய் சார்ஜ் ஏற்றின்னு வந்து தான் இங்கே இவ்வளோ திருவிளையாடல் ஆனது. 84 ஏக்கர் இனாமாக கிடச்சிது. ஞானசபையை கட்டினார், தர்மசாலை தர்மசாலையை கட்டினார், ஞானசபையை கட்டினார், கூட சித்தி வளாக செஞ்சுட்டார். அப்போ சிதம்பரத்தை போய் அங்கே உட்காந்து நினச்சிட்டாலே முத்தி. சிதம்பரத்தை போனால் தான் முத்தி, ஆகாயத்தலம். பஞ்சபூதங்களுக்கும் முதன்மையானது சிதம்பரம் தான். ஆகாயம் இல்லைன்னா 4 பூதம் இல்லை. அதுதான் சமாதி வைக்கணும்னு சொன்னாங்க. முக்கியமான பூதம் இல்லைன்னா உடல் மீண்டும் பிறகு எடுக்க முடியாது அப்படின்னு. முக்கியமான காற்று இல்லைன்னா பிறகு எடுக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் சுந்தரம் பிள்ளை சென்னைக்கு போயிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தில் ஆறுயிர் இறைவா, மாமான்னு சொல்லலை, ஆறுயிர் இறைவா, ஆனந்த தாண்டவன் என் குறைகளை நீக்கினார், நான் நிறைவு பெற்றேன்.
நான் மன நிறைவோடு இருக்கிறேன். ஆனந்த தாண்டவனுக்கும் உங்களுக்கும் அநேக கோடி வந்தனம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம், ஆண்டவனுக்கு சொல்லு. நான் உலக மக்களுக்கே குறைய தீர்க்கிறவன். எனக்கு சொந்த பந்தம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. எல்லாரும் எனக்கு உறவினர் தான். நீ பிறர் கிடையாது. நான் உனக்கு நேய உறவல்லனோ, நெருக்கமான உறவு தானே நான். நீ பிறரா? நீ எனக்கு எல்லா மக்களும் நேய உறவுக்காரங்க. நீயும் அதில் ஒரு ஆள். நெடுமொழி தான் சொல்வேனே தவிர கொடுமொழி சொல்வேனோ, கொடுமொழி யாருக்குமே சொல்ல மாட்டேன். நல்ல வார்த்தைகளை, அவங்க வாழக்கூடிய வார்த்தைகளை நெடுமொழி தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுகிறார். வள்ளல் பெருமான் சென்னையில் வாழ்ந்த காலத்தில் பாலியல் நண்பன் முத்துசாமி முதலியார், பாலியல் நண்பன்னா முத்துசாமி முதலியார், அதாவது சின்ன வயசில் ஒன்றா கூடியிருக்கிறாங்களா, அவங்க தான் பாலியல் நண்பன் பேர். அவர் வடலூர் வள்ளல் பெருமானிடம், ஐயா என்னுடைய திருமணத்துக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரொம்ப நெருக்கமான நண்பர். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா விளையாடிட்டு இருந்தவங்க. திருவெற்றூர் கந்தக்கோட்டம்லாம் போய் கூடயே சுற்றிட்டு இருந்தால் அவர் கேட்குறார். அதுக்கு பெருமான் கொஞ்சம் மௌனமாக இருந்தார். பீச் அப்படின்னார். நிறுத்துப்பா, வர வேணும்னு சொல்கிற. அதில் எனக்கு சம்மதம் இல்லை. இந்த திருமணத்துக்கெல்லாம் வாழ்த்துறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நீங்கள் 100% நான் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சென்னையில் இவரே மனையோட வாழல, இவர் வாழ்த்துறாரு இவங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உலகத்து வாயை மூட முடியாது, நம்ம வாயை தான் நாம் முடிக்கணும் அப்படின்னார். ஊர் வாயு உலகத்து வாயை மூட முடியாது. அங்கே வந்திருக்கிறவங்க 100 பேரில் யாராவது சொல்லுவாங்க, என்ன இவரை கொண்டாந்து வாழ்த்துறீங்க, இவரே 15 நாளில் மனைவி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் திருமணத்துக்கு வாழ்த்துறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். முத்துசாமி மல்லியார் அவர் பேர். பாலியல் நண்பன். அவருக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படி சொல்கிறேன், அதெல்லாம் நாங்கள் நினைக்கலங்கன்றார். நீங்கள் நினைக்காட்டாலும் சரி, ஊர் உலகத்தை மூட முடியாது, அது ஏதாவது ஒன்று கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு குடும்ப கோரம்னு ஒரு பாடலை எழுதி அவர் கையில் கொடுக்குறாரு. குடும்பம்னா என்ன, இந்த குடும்பம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அந்த குடும்பம் எங்கேருந்து நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு குடும்ப கோரம் அப்படின்னு ஒரு பாடலை எழுதி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, ஒரு ஏழையாக இருக்கிறவன் 3 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஏழையாக இருக்கிறவன் ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சால் குடும்பம் நடத்துறது கஷ்டம். அதுதான் சரியாக இருக்கும். 3 பெண்களை திருமணம் செய்து கொண்டான். இது வள்ளலார் எழுதுகிறார். முதல் மனைவி ஆணவம். முதல் மனைவி யாரு? ஆணவம். 2ஆம் மனைவி மாயை. 3வது மனைவி கண்மம். முதல் மனைவிக்கு ஒரே மகன், அஞ்ஞானம். 2வது மனைவி மாயைக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 4 குழந்தை. முதல் மனைவிக்கு ஒரே குழந்தை, இதுக்கு 4 குழந்தை. 4 1 5 ஆகி போச்சா. 3வது மனைவிக்கு கண்மம். அவங்களுக்கு சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம் என்று சொல்லக்கூடிய 3 குழந்தை. ஆக மொத்தம் 8 பிள்ளைங்க, 3 மனைவி. இவர் 12 பேர்.
11 பேர் இந்த ஏழை வாடகை வீட்டில் இருந்து அவங்கள சமாளிக்கணும். இந்த வீடு வாடகை வீடு, வாடகை வீட்டை விட மோசமான வீடு. வாடகை வீடுனா இந்த வீடானது 3 பேருக்கு சொந்தமானது. இந்த வீடு வாடகை வீடு, இது 3 பேருக்கு சொந்தமானது. ஒருத்தன் வாடகை கிடையாது, 3 பேரும் வாடகை கேட்குறான். 3 பேருக்கும் தினமும் வாடகை கொடுக்கணும், தினமும் கூலி கொடுக்கணும். அந்த 3 பேருக்கு வாடகை கொடுக்கலன்னா அந்த வீட்டை காலி பண்ணிவிடுவான். ஒரு 4 நாள் 5 நாள் தான் பார்ப்பான், அவன் வீட்டை காலி பண்ணிவிடுவான். தினமும் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 3 வேளை வாடகை கொடுக்கணும். காலையில் ஒரு கொடுக்கணும், மத்தியானம் கொடுக்கணும், இரவு கொடுக்கணும். 3 வேளை வாடகை கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு. ஓட்டை வீடு, 9 வாசல். ஆனால் உள்ளே இருக்கிறவன் 3 பேர், வாதம் பித்தம் சிலோத்தமம். அந்த 3 பேருக்கும் கூலி கொடுக்காவிட்டால் இந்த வீடு காலி ஆகிடும் அப்படின்றார். வாதம் பித்தம் சிலோத்தம் பண்ணக்கூடிய 3 பேருக்கு சொந்தமான வீடு இது. இந்த வீடு, இந்த வீட்டுக்கு தினமும் 3 வேளை வாடகை கொடுக்கணும். இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும். கரெக்டாக கொடுத்தா கிழமை நம்மளை வச்சுருப்பாங்க, எம்மா நாளைக்கு வேணாலும். அதே 2 மாதம் 3 மாதம் ரேட்டை கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு தினசரி 3 வேளை வாடகை கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து வீட்டை காலி பண்ணிவிடுவாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டால் வாதம் பித்தம் சிலோத்தம். அப்போ சொல்கிறார், நான் யாருக்கிட்டையும் இதை நீங்கள் ஏதாவது என்னை மெச்சுவீங்க, என்னை பாராட்டிங்கன்னு நான் சொல்லலை. பொருளை இச்சித்து பொய்ப்பல சொன்னேனோ. பொருளை நீங்கள் ஏதாவது பொருளை கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சி நான் பொய் சொல்லலை. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மொத்தம் 11 பேருக்கு நாங்கள் அவங்கள அடக்கி ஆளனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையை செய்யணும். இந்த 3 பேருக்கு குடைகொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா இந்த வீடு இடிஞ்சிடும், வீட்டை காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொல்ல, நீங்கள் ஏதாவது பொருள் கொடுப்பீங்கன்னு நான் இதெல்லாம் புனைந்து சொல்லலை, உண்மை. ஆனால் முத்துசாமி மொழியாருக்கு இது எழுதி கொடுக்குறார், குடும்ப கோரம்னு. இதான் என் குடும்பம். நீ இப்போ புறத்தில் ஒரு மனைவி கல்யாணம் பண்ண போகிற, அது புறந்தான். அகத்தில் இந்த மாதிரி 3 பேர் 3 மனைவி இருக்கிறாங்க. அந்த 3 மனைவிக்கு 8 குழந்தை இருக்கிறாங்க. அவங்கள வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம். அதுக்கு பிறகு வாத பித்தம் சிலோத்தம்னு 3 பேர் வசூல் பண்ணுற ஆள் இருக்கிறான். அவன் 3 வேலையும் வசூல் அவனுக்கு வசூல் கொடுக்கணும், 3 வேலையும் வாடகை கட்டணும் அப்படின்னு முத்துசாமி முதலியாருக்கு ஒரு கல்யாணத்துக்கு அவர் கூப்பிடுறாரு. அப்போ சொல்கிறார், இந்த உடம்புல இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, இது பேர் குடும்ப கோரம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. இதெல்லாம் சமாளித்து இறைவனடி வர்றது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உடலுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. ஆணவம் இருக்குது, கண்மை இருக்குது, மாயை இருக்குது. இது 3மே 3 மனைவியாக வருது. அதை 3 பேருக்கும் குழந்தை இருக்குது, 3 பேருக்கும் 8 குழந்தை. அதில் எல்லா குணமும் வந்து போகுது. ராசச குணம், தாமச குணம், சத்துவ குணம், 3 குணமும் வந்து போகுது. ஆணவம் கண்மை மாய மனையாக வந்துடுறாங்க. இப்போ மனம் ஒரு பிள்ளைன்னு சொல்கிறார். மனம் ஒரு பிள்ளை, புத்தி ஒரு பிள்ளை, சித்தம் ஒரு பிள்ளை, அகங்காரம் ஒரு பிள்ளைன்னு சொல்கிறார். மாயை ஒரு மனைவி என்றார். மாயை ஒரு மனைவி, ஆணவம் ஒரு மனைவி, நம்முடைய ஆணவம் இருக்குது, அது ஒரு மனைவி அப்படின்னு சொல்கிறார். கர்மம் ஒரு மனைவி, இவங்களாம் மனைவி. இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பிள்ளைகள், அஞ்ஞானம் பிள்ளைகள். சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம், இது 3 பிள்ளைகள்.
அப்போ எட்டு எட்டு பிள்ளைகள் இருக்குது, 3 மனைவி இருக்குது. இவங்கெல்லாம் அடக்கி ஆண்டாதான் இறைவனை அடைய முடியும். இவரெல்லாம் சரி பண்ணணும். இந்த 3 பேருக்கு கூலி கொடுத்துட்டே இருக்கு, தினமும் வாடகை கூலி கொடுக்கணும், வாடகை வீடு இது அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு கட்டுப்பட்டது? அதுதான் வாத பெற்று சிலோத்தமாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதான் கரிசாலையை தொடர்ந்து எடுத்துங்கன்னு சொல்லுவார். புளியாரை கிடைச்சாலும், கரிசாலை கிடைச்சாலும், தூதுவலை கிடைச்சாலும், முசு கிடைச்சாலும் இதை விடாதீங்க, கரிசாலை நாணம் மூலிகை அப்படின்னு சொல்லுவார். ஒரு மிளகளவு டெய்லி எடுத்துக்கலாம். எடுத்துனா இந்த வாதம் பெத்தும் சிலோத்தமும் கட்டுக்குள்ளே இருக்கும், உடம்புக்கும் ஆணி நேராது. இப்போ 3 பேருக்கும் நம்ம கூலி கொடுத்துட்டே இருக்கணும், இந்த 3 பேரையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாத உடம்பு நெளிந்தவர்கள், சிக்கல விருத்தி இல்லாதவர்கள், மாங்கொட்டை பருப்பு, மாங்கொட்டை இருக்கு அதனுடைய பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட்டு, இதெல்லாம் சம அளவு கொண்டு வந்து லேசாக வறுத்து இடித்து பொடி செய்து 1/4 கிலோ பனை வெல்லம், 250 மாதுளம் சாறு இதில் வந்து காய்ச்சி ஆறிய பிறகு இந்த பொடியை போட்டு லேக்கமாக கிண்டி வச்சுக்கணும். அப்போ காலை மாலை ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டா போதும். கணவன் இருந்தால், கணவன் மனைவி இருந்தால் 2 பேருமே சாப்பிடலாம். ஆக இந்த மனைவி வந்து முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், பிறவிடையான நாள் வீதி இலைன்னு எங்கே இருக்கும், வயசானவங்களை கட்ட சொல்லுவாங்க வீதி இலை அப்படின்னு. அது என்ன செய்வாங்க, பூச்சி குடலில் பூச்சி இருக்குது, அதாவது பேதியாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீதி இலை கொண்டு வந்து இரவு என்ன செய்வாங்க, ஒரு மண்பானையில் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. கொதிக்க வச்சு ஆற விட்டுருவாங்க. அது மாட்டில் ஆறிக்கிட்டே இருக்கும். காலையில் வடிகட்டி ஒரு 200 மில்லி சாப்பிட்டாங்கன்னா இந்த குடலில் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கீரி பூச்சிங்க கிருமிகள் இருக்குது, அந்த கிருமி பூரா வெளிக்கொண்டு தள்ளிடும். அப்போ எந்த நோயும் நமக்கு வராது. இப்போ இந்த கொரோனா அதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும். அப்போ குடலில் வந்து ஏதாவது நச்சு பூச்சிகளை வந்து விஷப்பூச்சிகள் இருக்கும்போது தான் நமக்கு கிருமின்னு சொல்லுவாங்க. அதை தான் வேற ஒரு கிருமி வந்தால் டக்குன்னு அட்டாக் ஆகும். நம்ம உடம்பு வந்து எவ்வளோ எதிர்ப்பு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி எவ்வளோ போராடும், இருந்தாலும் அதையும் மீறி வந்து தான் நம்ம தாக்குறது. அப்போ இந்த வீதி இலைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி இரவு ராவ அடுப்புன்னு சொல்லுவாங்க, இரவு கொதிக்க வச்சு மண்பானையில் வச்சுருந்துட்டு காலையில் வடிகட்டி ஒரு 200 மில்லி சாப்பிட்டா போதும். பெரியவங்க, பசங்களை வந்து 50 மில்லி சாப்பிட்டாலே போதும். கசப்புனா கசப்பு தான், எப்பேற்பட்ட உடம்பாக இருந்தாலும் சரியாயிடும். உடம்பு வாதம் பித்தம் சிலோத்தமாக எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும். பூச்சி இருக்காது, கீரி பூச்சி அந்த பூச்சி பசங்க சாப்பிடா இருக்குது, நெளிஞ்சு இருக்குது, சாப்பிட்டாலும் உடம்பு ஏறல, உடம்பே பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இந்த அருமையான மருந்து. வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. பெரியவங்களாக இருந்தால் 150 மில்லி வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்பு கொஞ்சம் தெம்பானவங்களாக இருந்தால் 200 மில்லி வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்பு நல்லது. உடம்பு வந்து ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி, வண்டி சர்வீஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அப்படி சர்வீஸ் பண்ண முடியாது. நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் உண்மையான சர்வீஸ், உயிரை காபந்து பண்ணக்கூடிய சர்வீஸ். அப்பேற்பட்ட இலையை சாப்பிடும்போது பெண்களுக்கு கருவறையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் நீக்கி கருவறை வளர்ச்சி கொடுத்து அவங்க இருக்கக்கூடிய அடைப்புகள், ஓவர்ஸில் இருக்கிற அடைப்புகள்லாம் சரியாயிடும். அடைப்பெல்லாம் சரி செய்து உடனடியாக புத்திரபாக்கியம் உண்டாகும். பெண் மலடு நீங்கும், ஆண் மலடு நீங்கும். வீதிக்கீரை எங்கே இருந்தாலும் பெண்கள் அதை சாப்பிடணும், ஆண்களும் சாப்பிடலாம். பெண்கள் வந்து முக்கியமாக இந்த மாத விடா போது முதல் நாள் ஒரு 50 மில்லி, 2ஆவது நாள் ஒரு 50 மில்லி, 3ஆவது நாள் ஒரு 50 மில்லி சாப்பிட்டா போதும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, 50 மில்லி சாப்பிட்டாலே போதும். ஆனால் அன்னைக்கு உப்பு இல்லாத சாப்பிடணும். பல லட்சம் செலவு பண்ணுறோம், அன்றைக்கி ஒரு நாள் உப்பு இல்லாத சாப்பிட்டா என்ன, 3 நாளும் ஒரு உப்பு வறுத்து ஒரு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். பழ வகைகள் நிறைய சாப்பிட்லாம். வேகாத இயற்கை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக சரியாகும்.
இயற்கை உணவு 3 நாளைக்கு எடுத்துங்க. வெறும் பழங்களாக சாப்பிடுங்க. தேங்காய் துருவி வெல்லம் போட்டு சாப்பிடுங்க. வாழைப்பழம் சாப்பிடுங்க. மாதுளை பழம் சாப்பிடுங்க. அன்னாச்சி பழம் தவிர மீதி எல்லா பழமும், பப்பளி பழம் அன்னாச்சி பழம் சாப்பிடக்கூடாது. மற்றதெல்லாம் இந்த புத்திரபாக்கியம் வேண்டும், குழந்தை பேரின்மை வேண்டும் என்பவர்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். இப்போ 3 நாள் இயற்கை உணவு சாப்பிடும்போது உடம்பு சுத்தமாகிடும். சீக்கிரம் அணுக்கள் விருத்தி அடையும், அணுக்கள் வீரியமாகும். ஆனால் அந்த குழந்தைகள் அறிவாளி குழந்தைகளாக இருக்கும். வீரியமான அணுக்கள், அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். வள்ளுவனை போல இருப்பாங்க, அறிவில் சிறந்து அவையார் மாதிரி இருப்பாங்க. அதனால நம் சித்தருடைய வழிமுறைகளை பின்பற்றி நாமும் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். மரணம்னா உயிருக்கு மரணம் கிடையாது, உடம்புக்கு தான் மரணம். அந்த மரணம் நன்மரணமாக, யாரும் நம்மளை தூக்காமல் குளிப்பாட்டாமல் ஒரு 10 புல்லு மேலே கடத்தி தூக்கின்னு போகாமல், தத்துக்கா 4 கால், தத்துக்காப்பு தான் நம்ம குழந்தையா இருக்கும்போது 4 கால், கை 2 கால், கால் 2 கால். தானாக நடக்கும்போது 2 கால், முதல் 4 கால், அப்புறம் 2 கால். உச்சி வெளுக்கும் போது 3 கால். முடியெல்லாம் கொட்டிச்சு, நான் துணி கட்டிருக்கேன், முடியெல்லாம் கொட்டிச்சு. கொஞ்ச நாள் போனால் நடக்க முடியாது. அப்போ அந்த ஒரு கோல் ஒன்று, உச்சி வெளுக்கும் போது 3 கால், ஊருக்கு போகும்போது 10 கால். அதாவது 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்களா, 4 2 8 கால். 2 கழி வைக்கிறாங்களே, அந்த 2 கழி 2, 8 2 10. அதனால் இப்படியெல்லாம் நம்ம யாரும் தொட்டு, இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளையும் ஞானசம்பந்தரையும் மாணிக்கவாசரையும் படந்தடிகளையும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, யாரையும் அவங்க தொட்டு தூக்கின்னு போய் சமாதி வச்சது கிடையாது. இருந்தார், இறைவனோட ஒன்று சேர்ந்தார். வள்ளல் பெருமானும் மேட்டுக்கு போத திருக்காப்பிட்டு கொண்டார். யாரும் அவரை தொடலை, கழுவில், தூக்கலை, சாங்கியம் செய்யலை, ஒன்றும் பண்ணல. திருக்காப்பிட்டு கொண்டார். அப்புறம் திறந்து பார்க்கும்போது ஆள் இல்லை. கடலூர் கலெக்டர் திறந்து பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். வரைஞ்சது உண்மைதான். அதனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.